Students, நீங்கள் நான் பார்க்க போகிறது magnetic field at a point along the axial line of the magnetic dipole. ஸோ இந்த magnetic dipoleனா எனக்கு தெரியும், பார் மேக்னெட்னு தெரியும். அந்த பார் மேக்னெட்டோட ஆக்சிஸ் வழியாக போகக்கூடிய லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கணும். யாருனால வரக்கூடியதுன்னா இந்த பார் மேக்னெட்னால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். நார்த் அண்ட் சவுத் போல் இருக்க மாதிரி அதோட சென்டர் வந்து ஓன் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்லேருந்து என் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2L, அதாவது மேக்னெட்டிக் லென்த்துன்னு சொல்லுவோம். அப்போ சென்டர்லேருந்து என் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எல்லுன்னும், இந்த சென்டர்லேருந்து எஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எல்லுன்னும் பிரிச்சுக்கலாம். ஸோ 2L ரெண்டாக பிரிச்சாச்சு. அடுத்து இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் சீன்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணுறோம். இப்போ இதுதான் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைனில் சீன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சீன்ற பாயிண்ட்டில் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ நார்த் போல்னால் சீயில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா பிஎன் வெக்டர். அதே இது சவுத் போல்னால் சீயில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎஸ் வெக்டர். ஸோ அந்த பிஎன் வெக்டர் எப்படி இருக்குன்னா நார்த் போலை விட்டு வெளியில் போகும், அவே ஃப்ரம் நார்த் போல்னு இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் தி சவுத் போல்னு இருக்கும், எப்போது அவுட் சைட் த மேக்னெட்னு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தோன்னா பிஎன் வெக்டர்ன்றது அவே ஃப்ரம் நார்த் போல்னு இருக்கும். அதே பிஎஸ் வெக்டர்னா டுவர்ட்ஸ் சவுத் போல்னு வரும். இந்த டேரக்ஷன் பார்த்தாலே உனக்கு தெரியும், பிஎன் எப்படி இருக்குது அவே ஃப்ரம் நார்த் போல், பிஎஸ் எப்படி இருக்குது டுவர்ட்ஸ் சவுத் போல்னு இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆர். இப்போ நான் என்ன பண்ணணும்னா நார்த் போலுக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஓக்கும் சிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஆரா. அந்த ஆர்லேருந்து இந்த எல்லை நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா, இந்த இருக்குல்ல எல், இந்த ஆர் டிஸ்டன்ஸ்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும், இந்த எல்லை மைனஸ் பண்ணிட்டா என்னுக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆர். அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், எல்லை மைனஸ் பண்ணு. ஸோ ஆர் மைனஸ் எல்லுன்றதா என்னது, என்னுக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதே போல் என்ன பண்ணணும், எஸ்ஸுக்கும் சிக்கு இடையில உள்ளது, சவுத் போலுக்கும் சென்டருக்கும் இடையில பாயிண்ட் சிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்கணும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஆரா. இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், எல்லுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா. ஸோ இது ஒரு ஆர், இது ஒரு எல். இந்த ஆரையும் எல்லையும் சேர்த்தோன்னா எஸ்ஸுக்கும் சிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும், அதுதான் ஆர் ப்ளஸ் எல். ஸோ நார்த் போலுக்கும் பாயிண்ட் சிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் எல், சவுத் போலுக்கும் பாயிண்ட் சிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் எல். இதை கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்எஸ்னா என்னது, யூஸ் பண்ணக்கூடிய பார் மேக்னெட்டை தான் நம்ம என்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 2L மேக்னெட்டிக் லென்த், QM1 QM2 QM3 ஆல் ஆர் போல் ஸ்ட்ரென்த்ஸ். அடுத்து என்ன பிஎன் வெக்டர் பிஎஸ் வெக்டர். பிஎன் வெக்டர்னா என்னது, பிஎஸ் வெக்டர்னா என்னது, இது நார்த் போல்னால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பிஎன் வெக்டர்னு சொல்லலாம். சவுத் போல்னால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பிஎஸ் வெக்டர்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெக்டர் ஃபார்மட் படி ரிப்பல்சிவ் ஃபோர் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு உண்டான ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறோம். எப்படி இருக்குது ஃபார்முலா, F vector equal to μ0/4π QM1 QM2/r² into r கேப்னு எழுதணும். இங்கே QM1க்கு பதிலாக QMனு எழுதியிருக்கோம், QM2க்கு பதிலாக QMனு எழுதியிருக்கோம். ஏன்னா நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அதுதான் சவுத் போலோட போல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரெண்டும் ஈக்குவல். அதனால் என்ன பண்ணலாம், ரெண்டையுமே நான் QMனு எடுத்துக்கலாம். நீ இப்போ கேல்குலேட் பண்ண வேண்டியது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை யூனிட் போல் ஸ்ட்ரென்த். சரியா, ஃபோர்ஸ் என்ன இருக்கோ அதை யூனிட் போல் ஸ்ட்ரென்த்தால் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, பி வெக்டர் கிடைக்கும். ஸோ அந்த பி வெக்டர் அப்படியே வச்சுக்கோ. யூனிட் போல் ஸ்ட்ரென்த்தால் டிவைட் பண்ணுறேன், எது எஃப் இருக்கா, QM/r². இந்த டோட்டல் டேர்மையும் நான் எதால் டிவைட் பண்ணணும், QMஆல் டிவைட் பண்ணணும். அப்படி QMஆல் இந்த டேர்மை டிவைட் பண்ணேன்னா இதில் ஒரு QMமும் நான் டிவைட் பண்ணக்கூடிய QMமும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி வரும் உனக்கு, பி வெக்டராக மாற்றும் பொழுது பி வெக்டர் ஈக்குவல் டு μ0/4π, இந்த QMமும் டிவைட் பண்ணக்கூடிய QMமும் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு QM தான் மேலே இருக்கும், QM/r² into r கேப். இது ரஃபாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பி வெக்டருக்கு உண்டான ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நீ ஸ்டெப்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சின்ற பாயிண்ட்டில் நார்த் போல்னால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கணும். அதை பிஎன் வெக்டர்னு எடுத்துக்கோ. இந்த பேசிஸில் கொண்டு வா, μ0/4π அப்படியே வந்துடும், QM அப்படியே கொண்டு வந்துடலாம். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். இப்போ நார்த் போலுக்கும் சிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, ஆர் மைனஸ் எல்ல. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஆர் மைனஸ் எல்னு போட்டுக்கிறோம், ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஆர் ஸ்கொயர் தானே, ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் எல் போட்டோம், ஹோல் ஸ்கொயர். இங்கே ஆர் கேப் இருக்கா, நான் அதுக்கு பதிலாக இங்கே ஐ கேப் போட்டிருக்கேன். ஐ கேப் எப்படி வந்ததுன்னா இந்த ஆக்சிஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சியை வந்து நான் ஆரிஜின் மாதிரி எடுத்துக்கோ. இந்த ஆரிஜினுக்கு ரைட் சைடில் உள்ளது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் நான் ஐ கேப் யூஸ் பண்ணுவேன், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் மைனஸ் ஐ கேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணலாம், பிஎன் வெக்டர் வரக்கூடிய இடத்துல வெறும் ஐ கேப் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எங்கள் இடத்துல ஐ கேப் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அடுத்து பிஎஸ் வெக்டர் பாருங்கள். இந்த டயக்ராமில் பிஎஸ் வெக்டர் எப்படி இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன வந்துடும், இந்த ஐ கேப்ன்றது மைனஸ் ஐ கேப்னு மாறிடும். எஸ்ஸுக்கும் சிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தா ஆர் ப்ளஸ் எல்லுன்னு வரும். ஸோ இதே ஃபார்முலாவில் ஆர் மைனஸ் எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆர் ப்ளஸ் எல், ஐ கேப்புக்கு பதிலாக மைனஸ் ஐ கேப்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸ் ஐ கேப்பில் இருக்கக்கூடிய மைனஸை இதில் முன்னால் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் இந்த டேர்ம் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் வந்துடும். மைனஸை முன்னால் கொண்டு வந்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே வச்சுக்கோ. ஸோ பிஎன் வெக்டர் தெரியும், பிஎஸ் வெக்டர் தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் ஈக்குவல் டு பிஎன் வெக்டர் ப்ளஸ் பிஎஸ் வெக்டர். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பி வெக்டர் அப்படியே வந்துடும். பி என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது, μ0/4π QM I cap by R minus L the whole square. அதே இது பிஎஸ் வெக்டருக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த இடத்துல மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் போட்டு இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுலேயும் காமன் டேர்ம் என்னென்னு பாருங்கள். மேலே μ0 QM I cap, அதே மாதிரி இங்கேயும் μ0 QM I cap இருக்குது. ஸோ மேலே இந்த μ0 QM I cap காமனாக எடுத்துட்டோன்னா கீழே என்ன காமனாக, டினாமினேட்டரில் என்ன காமனாக இருக்குன்னா 4π காமனாக இருக்கும். ஸோ 4π எடுத்தாச்சு. மீதி டேர்ம் என்ன, 1/r minus L the whole square 1/r plus L the whole square. ஸோ ப்ராக்கெட் பண்ணிவிடுங்க. இது காமன் டேர்ம் வெளியில் இருக்குது. இந்த இடத்துல இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஆர் ப்ளஸ் எல் ஸ்கொயரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயரை இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணு. கீழே டினாமினேட்டர் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, இங்கே ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இது எந்த ஃபார்முலா பேசிஸில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா படி வரும். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது என்னது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பேசிஸில் வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும்போது ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது இங்கே போகும்பொழுது ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த டேர்ம் கூட இங்கே ரைட் சைடில் நீங்கள் எழுதிக்கலாம். என்ன பண்ணுறோம் பாரு. ஸோ இந்த டைமில் சொன்னபடி நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாரு, μ0 QM I cap அப்படியே வச்சுக்கலாம். 4π அப்படியே வந்துடும். இந்த ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இங்கே போயிடுதா, இங்கே பாரு எழுதிருக்கோமா, மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. இந்த ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே போயிடும். டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏற்கனவே சொன்னபடி ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த டேர்மை செப்பரேட்டாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இந்த டேர்மையும் செப்பரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஸோ இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரியும் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த காமன் டேர்மை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2RL. சரியா, அடுத்து இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணு. அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2RLனு வரும். ஏன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் மைனஸ் 2AB வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே மைனஸ் 2RLனு போட்டிருக்கோம். டிவைடட் பை த டினாமினேட்டர் என்ன, ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன, மைனஸ் ஆர் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு எல் ஸ்கொயர் என்னது, மைனஸ் எல் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2RL என்ன, ப்ளஸ் 2RLனு மாறிடும். ஸோ அந்த டேர்மை ஜஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். காமன் டேர்மை அப்படியே வெளியில் வச்சுக்கோ. இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கோ. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2RL அப்படியே வச்சுக்கலாம். மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 2RLனு வந்திருக்கு. இந்த டிவிஷனில் உள்ளது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இந்த ஆர் ஸ்கொயரும் மைனஸ் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். எல் ஸ்கொயரும் மைனஸ் எல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. மேலே என்ன இருக்கும், 2RL ப்ளஸ் 2RL ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 4RLனு வரும். கீழே இருக்கக்கூடிய டேர்மில் எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா, ஆரோட வேல்யூ எல்லோட வேல்யூவோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த எல்லை என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆர் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோ, எல் எவ்வளோ இருக்கும், 1 மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அப்போ எல் என்ன பண்ணிடலாம், ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோம், எல் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயரில் எல் ஸ்கொயரை ஒமிட் பண்ணிட்டேன்னா மீதி என்ன இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர் ஸ்கொயர் இருக்கும். அந்த ஆர் ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, மேலே 4RL. இங்கே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். எல் வந்து 0ன்ற மாதிரி எடுத்துக்கணும். ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் என்னது, ஆர் பவர் 4. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஆர் பவர் 4னு போட்டுரு. 4RL அப்படியே கீழே இருக்குங்க. இந்த காமன் டேர்ம் கீழே அப்படியே வந்துடும். இதில் இந்த ஆரும் ஆர் பவர் 4ல் உள்ள 4ம் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு 3 மட்டும் டினாமினேட்டரில் மீதி இருக்கும். பவரில் ஒரு 3 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ பி வெக்டர் அப்படியே வச்சுக்கோ. இந்த காமன் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். 4 into L, ஆர் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா மேலே. இப்போ 4 into L பை ஆர் பவர் 4ல் ஒரு ஆர் போச்சுன்னா ஆர் க்யூப்னு வரும். கரெக்டாக. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த QM இது அப்படியே இந்த டேர்ம் காமன் டேர்மை வச்சுட்டு இந்த 4L வந்து ஸ்ப்ளிட் பண்ணு. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 into 2Lனு ஸ்ப்ளிட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஸ்டெப்பை அப்படியே கொண்டு வந்துடலாம். 4L ஸ்ப்ளிட் பண்ணு 2 × 2L பை ஆர் கியூப்னு வரும். இப்போ இந்த QMஐயும் 2Lஐயும் ரவுண்ட் பண்ணு. QMும் 2Lனும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிடைக்கும். QMன்றது போல் ஸ்ட்ரென்த், 2Lன்றது மேக்னெட்டிக் லென்த். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடியது என்ன? மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 2 ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, பிஎம்னு போட்டிருக்கேன்னா μ0 அப்படியே கொண்டு வந்தாச்சு, ஐ கேப் அப்படியே கொண்டு வந்துட்டோம், இந்த 2 அப்படியே வந்துடும். இந்த 2 ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? பிஎம்னு போடுறோம், டிவைடட் பை 4πr³ வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன? இந்த பிஎம்ஐயும் ஐ கேப்பையும் ரவுண்ட் பண்ணுங்கள். ஸோ பிஎம் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னா அது பி வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? பிஎம்ன்றது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், அதை எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஐ கேப்னு வரும். ஸோ பிஎம் இன்ட்டு ஐ கேப்னா என்னது? பி வெக்டர், தட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை வெக்டர் ஃபார்மெட்டில் கொண்டு வரோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த பி வெக்டர் அப்படியே கொண்டு வந்தாச்சு, μ0 அப்படியே வரும். ஐ இன்ட்டு பிஎம், இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பி வெக்டர் போட்டுக்கலாம், இந்த 2 அப்படியே கீழே இறக்கிடு, மீதி என்ன இருக்குது? 4πr³. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? பி வெக்டர் ஈக்குவல் டு μ0 பை 4π 2p வெக்டர் பை r³. ஸோ இதான் அது ஃபைனல் ஆன்சர் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் அலாங் தி ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோல். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் டேர்ம் எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ இந்த பி வெக்டரும் இந்த பி வெக்டரும் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் இஸ் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். அதான் அடுத்து கொடுத்துருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அலாங்னா ஒரே டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அலாங் தி டைபோல் மூமெண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டும் பி வெக்டரும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க.